வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025, அதாவது நாளைய தின பலன். மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் பார்த்து நாளை தினத்தை திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மிக நன்றாகவே இருக்கிறது. தொழிலில் மேன்மை கிடைக்கும். சகோதர வழியில் உதவி இருக்கும். தாயார் வழியிலும் உதவி இருக்கும். பிரயாணங்களினால் நன்மை இருக்கிறது. பதவியில் உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சுகமான ஒரு நல்ல நாளாகவே நாளைய நாள் உங்களுக்கு காணப்படுகிறது. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிக அருமையாக இருக்கிறது. வெற்றி மீது வெற்றி கிட்டும் அருமையான நாள். பிரயாணங்களினால் தொழில் அபிவிருத்தி அடையும். வேலை சம்பந்தமான பிரயாணங்கள் இருக்கக்கூடும். மிக உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 9ஆம் இடத்து சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு அடுத்த வீடான சிம்மத்தை பார்ப்பதால் தனவரவு பெருகும். எல்லா பாக்கியங்களும் கிட்டும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையான யோகமான நாளாகவே இருக்கும். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்து சந்திரன் சந்திர அஷ்டமமாக இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும்போது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். எல்லா தஸ்தாவேஜுகளையும் எல்லா காப்பிகளையும் லைசன்ஸ் போன்ற விஷயங்களை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கிக்கொள்ள நேரும். மிக ஜாக்கிரதையாக இருந்து பேச்சில் நிதானமாக இருந்து ஆகார கட்டுப்பாடுடன் இருந்தால் இந்த அஷ்டம சந்திரனை அருமையாக கடத்தி விடலாம். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு மனைவி மூலமாக செலவுகள் இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் இருக்கும். மற்றபடி சுகமான நாளாகவே தெரிகிறது. ராசியில் இருக்கும் கேதுவினால் சில தொல்லைகள் இருந்தாலும் சந்திரன் பார்வையினால் நாளை தினம் உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் கூடும். கவனமாக ஆகாரங்களை கட்டுப்படுத்தி உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்துக்கு செல்வதால் எந்த தோஷமும் இல்லை. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு செல்வதால் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அல்லது கொடுத்த கடன் வசூலாகும். மருந்து சம்பந்தமான சில செலவுகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளைய தினம் இரவிலிருந்து மிக அருமையாக இருக்கிறது. 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும். அச்சம் வேண்டாம். நன்றி, வணக்கம். துளாராசி அன்பர்களே, துளாராசி அன்பர்களுக்கு அருமையாக 10ஆம் இடத்து சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அருமையாக இருக்கிறது. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு மேல் யோகமாக இருக்கும். உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உபயோகம், தந்தையினால் பணம் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக சில படிக்க வேண்டி வரலாம். பதவி உயர்வுக்காக சில பரீட்சைகள் எழுத வேண்டி வரலாம், படிக்க வேண்டி வரலாம். எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதிலும் மிக அருமையாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்து சந்திரனால் பிரயாணங்கள் இருக்கக்கூடும். பிரயாணங்களினால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். 9ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயார் வழி உறவுகளினாலும் தாயார் வழி சொந்தங்களினாலும் தாயாரின் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷமும் பணவரமும் கிட்டும். படிப்பவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் சிறுவர்கள் மனதை கழிக்கலாம். நல்ல நாளாகவே தெரிகின்ற இந்த விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்து குரு மட்டும் சிறிது தொல்லைகள் கொடுத்தாலும் சந்திரனின் தயவால் தேக ஆரோக்கியம் பெறலாம்.
நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்து சந்திரன். 3ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு சுமாரான பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார். சொந்த பந்தங்களின் மூலமாகவும் உற்றார் உறவினர்கள் மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்க அவர்களை சந்திக்காமல் இருப்பதே நல்லது. அமைதியாக ஓய்வு எடுத்துக்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்லபடியாக கழித்தால் எந்த தொல்லையும் இல்லை. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்து சந்திரன். 7ஆம் இடத்துக்காரர் 2ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி வழியிலும் நண்பர்கள் வழியிலும் நன்மைகள் நடக்கும், பணவரவு இருக்கும், உதவிகள் இருக்கும். 2ஆம் இடத்து சந்திரனால் பேச்சு வன்மை அதிகமாகும். மகர ராசிக்கு இருந்து வந்த எல்லா தொல்லைகளும் நீங்கி புதிய வேலைகள் கிடைக்கும். வேலைகள் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சந்தோஷமான நாளாகவே நாளைய தினம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை தெரிகிறது. நம்பிக்கையுடன் இருக்கலாம். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருப்பதாலும் 6 சந்திரன் ராசியில் இருப்பதாலும் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரியானபடி ஆகாரம் எடுத்துக்கொண்டு சரியானபடி மருந்துகள் எடுத்துக்கொண்டால் தேக சௌகரியத்தை காப்பாற்றலாம். மற்றபடி பணவரவுக்கு பஞ்சமில்லை. குழந்தைகள்னால் குதூகலம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை ஜாலியாகவே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் தேக ஆரோக்கியத்திலும் உணவு கட்டுப்பாடு தேவை. நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்து சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அருமையான நாளாக தெரிகிறது. மதியத்திற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யோகம் பெறுகிறார்கள். மீனராசிக்கு விரயம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வழியிலும் முன்னோர்கள் வழியிலும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவர்கள் வழியாகவும் அவர்களுக்காகவும் செலவுகள் சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கு தகுந்தபடி வரவு நிச்சயமாக இருக்கும். நாளைய தினம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை 10/8/2025 மீனராசி அன்பர்களுக்கு 7 சனியாக இருந்தாலும் மிக நன்றாகவே இருக்கிறது என்று கருத்தில் கொள்ளலாம். கவலையை விட்டு நாளை தினத்தை நல்லபடியாக கழிப்பதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இதை கேட்கும்படி தினந்தோறும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.